உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, கிருஷ்ணா, எனக்கு என்னோட தோல் இறங்கிடுச்சுன்னு தோணுது. சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. ஆமா ராகுல், நாம எல்லாருமே ஒரே டீமை சேர்ந்தவங்க தானே. எங்க மேலயே சந்தேகப்படுற? இங்க பாருப்பா, நாங்க ஏதாவது செய்யறதா இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவோம்ல. ஆ, நீங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். உங்க 2 பேரோட டீம்ல இருக்க, அதான் உங்களோட குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னா நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ராதா எங்க? ராகுல், எனக்கு உண்மையாவே ராதா எங்க இருக்கான்னு தெரியாது. ஐ மீன், நாங்க 2 பேரும் ஏதாவது பண்ணியிருந்தா கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவோம். ஐ ஸ்வேர், எனக்கும் ராதாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓ, நைஸ். அப்போ உனக்கு எதுவும் தெரியாது இல்லையா? சரி, ஏன் இதெல்லாம் பண்றீங்க? இந்த பார்ட்டி, இந்த ட்ரிங்க்ஸ், இந்த செலிப்ரேஷன்ஸ். அது வந்து அது மட்டும் இல்லாம உங்க 2 பேர் முகமும் பேய் அறிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போ சந்தோஷமா இருக்கீங்க, பிரைட்டா தெரியுறீங்களே. இப்படி எல்லாம் கிட்ட சொல்ல மாட்டேன் போல இருக்கே. நான் இப்பவே மோகன் அண்ணாவை கூப்பிடுறேன். இல்ல, வீட்ல என்ன செலிப்ரேஷன் நடக்குதுன்னு அவருக்கும் தெரிஞ்சாகணும் இல்லையா? நானே அவரை இன்வைட் பண்றேன். இதோ இப்பவே மோகன் அண்ணாவுக்கு கால் பண்றேன். இரு இரு. நான் சொல்றேன். அது ஆக்சுவலி நான் ராதாவை கொலை பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். வாட்? ராதா எங்க? அது கோல்டு ஸ்டோரேஜ்ல. இந்நேரத்துக்கு அவ குல்ஃபி மாதிரி உறைஞ்சு போயிருப்பா, செத்து போயிட்டுப்பா. விடு. ஆனா தாமினி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? Are you out of your mind? ராதாவை நீ கோல்டு ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கியா? ஆனா அங்க இருந்து அவ உண்மையிலேயே செத்து போயிடுவா. ஆமா ராகுல், அதானே என்னோட பிளானே. இங்க பாரு தாமினி, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க 2 பேரும் சேர்ந்து சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுவீங்க தான். ஆனா உன்னோட லாபத்துக்காக நீ இவ்வளவு தூரம் கீழே இறங்க பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னால ஒரு உயிரை பறிக்க முடியுமா தாமினி? You are bloody criminals. ராகுல், இத பாரு, நான் சொல்றது Shut up, கேளு. தாமினி. இப்ப மட்டும் இல்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பண்ற எல்லா தப்புக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, இந்த விஷயத்துல நிச்சயமா நான் உனக்கு துணையா இருக்க மாட்டேன். நான் இப்பவே போய் மோகன் அண்ணா கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல போறேன். நீ ராதாவை கொல்ல முயற்சி பண்றேன்னு சொல்ற. ராகுல், இத பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன் எதிரிக்கு ஹெல்ப் பண்றதால உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? ஒன்னும் கிடைக்காது. ஜீரோ. இன்ஃபேக்ட் இதால உனக்கு நஷ்டம் தான் ஏற்படும்.
ராதா ஏற்கனவே இந்த வீட்டை முழுசா ஆக்கிரமிச்சிட்டா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவ ஆபீஸையும் முழுசா ஆக்கிரமிக்க நினைக்கிறா ராகுல். ஐ மீன் நீயே யோசி, எந்த ஆபீஸ்ல உனக்கு கால் வைக்க கூட தகுதி இல்லைன்னு மோகன் யோசிச்சானோ அந்த ஆபீஸ்க்கு போய் அந்த பட்டிக்காட்டு ராதாவை போய் அனுப்பி வச்சிருக்கான். இத பாரு ராகுல், எதையும் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. ராதாவை நான் டைரக்டா கொலை பண்ணல. இன்ஃபேக்ட் நாம அவ மேல கை கூட வைக்கல. அவளை அந்த இடத்துக்கு நாம ஜஸ்ட் அனுப்பி வச்சோம், அவ்வளவுதான். அங்க போனவ தானா செத்து போயிட்டா அதுக்கு நாம என்ன பண்றது சொல். இதுல நம்ம தப்பு என்ன இருக்கு? அதானே. சரி, என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? ஐ மீன் ராதா இப்போ எங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயம் இந்த வீட்ல இருக்க யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. மோகனுக்கு ராதா இருக்கிற இடத்த பத்தி தெரியாத வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும். ராதா எங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.